இப்போ கிளினிக் வர பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பேக் பெயின் இருக்குல்ல மேம். அந்த பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாச்சும் இருக்குதா மேம்? கண்டிப்பா இருக்கு. யூசுவலி நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்டரல் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆயிடும். ஏன்னா இது எல்லாமே இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுறதுனால, ஸோ ஓவர் ஸ்ட்ரெயின் இந்த பேக் மசில்ஸ்க்கு இந்த ஸ்பைன் வந்து ஓவர் ஆர்ச்சிங்னால தானே நம்மளுக்கு வருது. ஸோ இதை போஸ்டரல் கரெக்ஷன் கொடுத்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும். ஸோ நீங்க வந்து நிற்கும் போது நல்லா ஸ்ட்ரெயிட்டா, அதாவது ஒரு நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், நல்லா டாலா, அதாவது நம்ம ஒரு கூன் போட்டுட்டு நிக்காம ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது. அப்புறம் நம்மளோட ஷோல்டர்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ்டா, ஸோ நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட்டா நம்ம நிற்கும் போது ஃபார்வர்டா பெண்ட் பண்ணாம நம்ம இருந்தாலே நம்மளுக்கு போஸ்டர் கரெக்ஷன் ஆயிடும். இந்த ஸ்பைனை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரொம்ப ஓவர் ஆர்ச்சிங் ஃப்ரண்ட்ல, ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல ஒரு டெண்டன்சி இருக்கு நம்மளுக்கு முன்னாடி ஃபார்வர்டா நம்மளோட அப்டோமன் பெருசாகும் போது நம்ம அந்த மாதிரி டெண்டன்சி இருக்கு, முன்னாடி நம்ம சாய்வோம், ஃபார்வர்டா லீன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும் நம்ம நிற்கும் போது. அதே மாதிரி உட்காரும் போதும் நீங்க வந்து உங்களுடைய சேர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா உங்களோட பேக் மசில்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி பில்லோ மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. உட்காரும் போதும் ஸ்ட்ரெயிட்டா தான் நீங்க உட்காரணும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க ஏந்திரிச்சு ஒரு சின்னதா ஒரு வாக் மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கணும். அதே மாதிரி உட்காரும் போது கால் போட்டு உட்கார வேண்டாம். கால் மேல கால் போட்டு உட்காரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேக் மசில்ஸ் வந்து எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகும், பேக் பெயின் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இது இல்லாம நீங்க ஃபுட்வேர் வந்து செலக்ட் பண்ணும்போது ரைட் டைப் ஆஃப் ஃபுட்வேர் யூஸ் பண்ணும். ஸோ ஹை ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபிளாட்டாவும் இருக்க வேணாம் செப்பல்ஸ். அந்த ஆர்ச்சை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஃபுட்வேர்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் ஒரு சைடா தூங்குங்க. ஒரு நீ வந்து பெண்ட் பண்ணியோ இல்ல 2 நீயுமே பெண்ட் பண்ணியோ ஒரு பில்லோ மாதிரி வச்சு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க தூங்கலாம். அதே மாதிரி வெயிட் நீங்க வந்து எடுக்கிறீங்க, அப்படி கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சு நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்குவாட் பண்ணி உட்காந்து அதுக்கப்புறம் எடுத்து காலில் நீங்க வந்து ரைஸ் பண்ணி எடுக்கணும். நீங்க வந்து உங்களுடைய முதுகை வந்து நீங்க குனிஞ்சு அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட ஸ்பைன் வந்து நீங்க ஓவரா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு பேக் மசில்ஸ் வந்து ரொம்பவே பெயினா இருக்கும். லோ பேக் பெயின் கண்டிப்பா அந்த மாதிரி டைம்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும். ஸோ நீங்க வந்து நிற்கும் போது, உட்காரும் போது, ஏதாவது பொருள் நீங்க எடுக்கும் போது, உங்களோட செப்பல்ஸ் நீங்க யூஸ் பண்றது, அதே மாதிரி நீங்க தூங்கும் போது நீங்க எப்படி தூங்குறீங்க, ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இதெல்லாமே நீங்க இந்த மெஷர்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பேக் பெயின் வந்து நல்லாவே செட்டில் ஆயிடும். ஸோ அது இல்லாம ஒரு பேக் மசில்ஸ் நல்லா மசாஜ் பண்றது, ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி நம்ம ஒரு ஹாட்டா இல்லாட்டி ஒரு ஐஸ் பேக் மாதிரி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க சின்ன சின்ன மெஷர்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வீட்டில் எடுத்துட்டு இருந்தீங்கனாலே நம்மளுக்கு பேக் பெயின் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே ப்ரெக்னன்சி டைம்ல பேக் பெயின் இருக்கு, உங்களுக்குமே அதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.